ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னி விழா பார்க்கலாமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களா 2011 சென்சஸ் தான் படிச்சிருப்பீங்க. இனிமேல் 2026 படிக்கலாம். எங்கள் வீட்லேயும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதுக்கு ஆதாரமாக செவுத்தில் வந்து நம்பர்லாம் எழுதிட்டு போனாங்க. தம்பி வந்து எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தார். எப்போ? மதியம் 12 மணிக்கு மேலே. சரி வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியிட்டுன்னு போனேன். செருப்பு போடாமல் தார் ரோட்டில் நிற்க விட்டேன். தம்பியால் தாங்க முடியல, சுற்றி வீட்டுக்கே போயிட்டாரு. மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அவங்க வீட்டில். எங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் தான் எடுத்தாந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்தாந்து சாப்பிட்டுன்னு இருந்தான். எனக்கு கொஞ்சம் குர்றான்னு சொல்லிட்டு கேட்குறான், தரவே மாட்டேங்கிறான். அப்புறம் பிடுங்கி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது. ஒரு டிராயிங் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டிராயிங் ஒரே ஆள் கொடுத்தாரு. நிஜமாக சொல்கிறேன், இந்த 3 டிராயிங்கும் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு கழுத்தில் இருக்கிற நரம்புலாம் அப்படியே விட்டு போச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்து பண்ணேன். கொஞ்சம் பெட்டராகவே வந்திருந்தது. எனக்கே கொஞ்சம் பிடிச்சிருந்தது. காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் கூழ் சாப்பிடுவேன். பக்கத்து வீட்டில் பூரியும் கிழங்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். மதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டி கறி. எங்கள் அப்பா வந்து போட்டி வாங்கிட்டு வந்தார். ரொம்ப நாள் ஆச்சு. போட்டி சாப்பிட்டே ரொம்ப நாள். எப்போனா ஒரு வாட்டி தான் சாப்பிடுவோம். அது இப்போ. ஆனால் என்ன எங்கள் அம்மா உப்பு போட்டு சொதப்பிட்டாங்க அதை. இன்றைக்கி எங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம். வரும்போது லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னார். வாங்கின்னு வந்தேன். அப்புறம் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க பையனுக்கு கல்யாணமா, அது பத்திரிக்கைலாம் கொடுத்தாரு. சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு மாத்திரை வந்து ஒரு சுகர் மாத்திரையே அது என்னன்னு தெரில பழகுது. அவர் என்னை பார்க்க சொன்னார். பார்த்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் கட்டு போட்டு வீட்டுக்கு தந்து விட்டேன். சரி இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.